இதுல வந்து பார்த்தோம்னாக்க சப்பாத்தி கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணி ஆயில வந்து மேல தெளிச்சு சப்பாத்தி போட்டுக்க முடியும். ஸோ அதுதான் இதனுடைய பெனிஃபிட். கீழே ரொட்டியாவும் வந்துடும். கீழே வந்து எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டியா வந்துடும். அதாவது இதுக்கு மேல சப்பாத்தி மிஷினை வச்சோம் அப்படின்னாக்கா சப்பாத்தி ஒண்ணா இந்த ஃப்ரையருக்குள்ள கீழே விழுந்துரும். அந்த விழுந்து இது வந்து சப்பாத்தியா சுட்டு வெளியில வந்துரும். ஹலோ வெல்கம் பேக் இம்ரான் பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிஸ்னஸ் கான்செப்ட் யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் ஒரு உமன் என்டர்பிரனராக இருக்கிறேன், இல்லை நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் இன்கம் வேணும்னு நினைக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக இன்றைய பதிவு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போகுதுங்க. இன்னைக்கு தொழில் துவங்குற எல்லாரோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது. பட் அந்த பணத்தை நம்ம யாருக்காக சம்பாதிக்க போறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அந்த பிசினஸோட வெற்றி தோல்வி கண்டிப்பாக அமைய போகுது. சுய லாபத்துக்காக மட்டும் இல்லாம நம்மளை சார்ந்த நம்ம குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைக்கிற எல்லாருமே கண்டிப்பா பிசினஸ்ல மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலே ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு உங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட சுமையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிசினஸ் வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க போதுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்தாலே அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பதிவுல நாங்க வந்து இந்த பிசினஸை பத்தியும் இதுல உள்ள பிளஸ் ஆர் மைனஸை பத்தியும் இதை எப்படி ஆரம்பிக்கணும், ஸோ எந்த மாதிரி இட வசதிகள் தேவைப்படும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், ஸோ எந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற பத்தி ஃபுல் டீட்டெயில்டா, அதாவது அனுபவமே இல்லாத ஒரு பிகினர்ஸ்க்கும் புரியுற மாதிரி விளக்கி இருக்கோம். ஸோ மை டியர் பிசினஸ் பீப்பிள்ஸ், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சுயலாபத்துக்காக இல்லாம குடும்பத்துக்காக நான் இதை பண்ண நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு சமர்ப்பணம். புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் சார். சார், இப்போ நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு ஆரம்பத்துல நிறைய பிசினஸ் பத்தி, இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா சப்பாத்தி பத்தி பார்க்க போறோம். எஸ் சார். சப்பாத்தி மிஷின் எப்படி, இதை பத்தி ஒரு டீட்டெயில் சொல்லுங்க சார். ஆக்சுவலா சப்பாத்தி மிஷின்னாலே கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும் முதல்ல. ஓகே. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன போர்ஷன் இருந்ததுனாலே போதும். ஒரு ஹோட்டலுக்குள்ள அல்லது நம்மோட அந்த ஹாஸ்டல்ஸ் அல்லது பெரிய தேவாலயங்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல, மண்டபங்கள் இந்த மாதிரியான இடங்கள்ல, கல்யாண மண்டபத்திலையும் கூட நம்மளுக்கு சப்பாத்தி போடுறாங்க இல்லையா, லைவா நம்ம போட்டு கொடுக்க முடியும். ஸோ இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல உபயோகப்படுத்துற மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட். ஒரு சின்னதா ஒரு போர்ட்டபிள், ஒரு 20-30 கிலோ வெயிட் மிஷினோட வெயிட், அவ்வளவுதான் மொத்த வெயிட். எங்க வேணா ஈஸியா கேரி பண்ணிக்கலாம். அது மாதிரியான மிஷின் இது. இது ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்க சார். ஹேண்டில் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரி, ஓகே சார். இப்போ வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி சின்ன லெவல்ல ஒரு தள்ளுவட்டி கடை, வீட்டுக்கு வெளியில சின்ன ஒரு 10 கடை, அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மிஷின் ஓகே. நீங்க பெரிய அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் லெவல்ல பண்ணணும், இன்னைக்கு நான் வந்து கேட்டரிங் பண்ணணும், நீங்க பெரிய லெவல்ல நான் மார்க்கெட்டிங் பண்ணணும் சப்பாத்தி அப்படின்னா அதுக்கு என்ன சார் ஐடியா இருக்கு? எஸ், இது வந்து 2 வகையா பிரிக்கலாம். அது ஒன்னு வந்து பேக்கெட் சப்பாத்தின்னு ஒன்று பிரிக்கலாம். இன்னொன்னு வந்து சப்பாத்தியில வந்து நம்மளுக்கு சப்பாத்தி அல்லது ரொட்டி அல்லது பூரி, பெரிய ஹாஸ்டல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியான அந்த கல்யாணம், அந்த பெரிய கூட்டத்துக்கு சமைக்கிறதுக்கு, அதுக்கு தான் இது. ஓகே. ஆக்சுவலா வந்து இது சின்னதுக்காக வந்து செட் ஆகாது. இப்போ சின்னதா இருந்ததுன்னா செட் ஆகாது. என்ன காரணம்னா, நீங்க ஒரு 10 சப்பாத்தி 20 பூரி இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா ஏன்னா இது ஹீட் ஆகி வர்றதுக்கும் லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்க சொன்ன அதுதான் வந்து கரெக்டான இடத்துல வந்து அது ஃபிட் ஆகும், கரெக்டா இருக்கும். அவங்களுக்கு தான் இது கரெக்டா இருக்கும். பட் பேக்கெட் சப்பாத்தி போடுறவங்களுக்கு நான் பெருசா இதுல ரெக்கமெண்ட் பண்றது இல்ல. பேக்கெட் சப்பாத்திங்கிறது பொறுத்தளவுக்கு வந்து லாபம் ரொம்ப கம்மி. அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணிக்கணும். என்ன காரணம்னா, அவங்களுக்கு வந்து அந்த பெரிய மிஷின் போகணும். ஏன்னா ஒரு சப்பாத்திக்கு வந்து ₹1 தான் லாபம் இருக்கும். அப்ப அவங்க 1000 சப்பாத்தி பண்ண வேண்டியதா இருக்கும். அது இது இவங்களுக்கு செட் ஆகுமான்னு தெரியாது. பட் நல்லா செட் ஆகக்கூடிய இடங்கள் வந்து ஹாஸ்டல்ஸ் அண்ட் நீங்க சொன்ன இந்த இண்டஸ்ட்ரின்னு சொன்னீங்க இல்லையா, இண்டஸ்ட்ரி கிச்சன் இன்னைக்கு எல்லாமே இருக்கு. அது போக எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருக்காங்க. சோ அவங்களுக்கு ரொட்டி கண்டிப்பா வேணும். ரொட்டி சாப்பிடாம இருக்க மாட்டாங்க. நானே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ்க்கு வந்து நான் சப்ளை பண்ணிருக்கேன். அதுல அவங்க எல்லாமே பண்றது ஃபுல்லா ரொட்டி தான், ஃபுல்கா ரொட்டி தான் அதிகமா பண்றாங்க. அப்ப நார்த் இந்தியன்ஸ் அதிகமா இருக்காங்க. இதை ஃபோக்கஸ் பண்ணோம்னா பெரிய எல்லா இடத்துலயும் அவங்க தானே இருக்காங்க. இன்னைக்கு கொங்கு மண்டலம் ஃபுல்லா அவங்க எங்க கம்பெனிலயும் அவங்க நிறைய இருக்காங்க. ஆமா. வேற இப்போ வந்து அவங்க வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாவே கூட பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நைட் வீட்டுக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 12 மணி பண்றவங்களா இருக்காங்க. 12 to 6 முடிச்சுட்டு அந்த 6 hours கேப் தூங்கிட்டு 6 மணிக்கு வரக்கூடிய சில நண்பர்களும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ₹5 வந்து ஒரு பூரி, ஒரு ரொட்டியை கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபுல்காவை கொடுத்துட்டாங்க, ஒரு பாக்கெட் அந்த ஒரு 2-3 டிஷ், ஒரு ₹20 வந்து ஒரு சைட் டிஷ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது வந்து சூப்பரா பண்ண முடியும். பட் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸும் அந்த தொழில வந்து ஒரு நிலைப்பாடு இருந்ததுன்னா இதை சூப்பரா பண்ணலாம்.
அது இல்லாதவங்க எதையுமே பண்ண முடியாது. அது ஃபுட் பிசினஸ் பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப நிஜமாலுமே வந்து டெடிகேட்டட் பிசினஸ். ஒரு நாள் பிசினஸ் விட்டாங்கன்னா கூட அவங்க வந்து வேற இடத்துக்கு மாறிடுவாங்க, இல்ல வேற இடத்துக்கு வந்து மாறி போறதுக்கு வாய்ப்புகளுக்கு டெய்லி ஃபுட் கொடுக்குறவங்களுக்கு. அதனால வந்து இது வந்து ஒரு அட்டகாசமான பிசினஸ். சரிங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார், இப்போ நான் 1 கிலோ மாவு நான் போடுறேன் அப்படின்னா அவுட்புட் எப்படி இருக்கும், எவ்வளவு எடுக்கலாம்? 1 கிலோ மாவு போடுறீங்க அப்படின்னா 1 கிலோ 700 கிராம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியா? அதாவது 700 கிராம் தண்ணி ஊற்றுவோம். இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு தம் ரூல்னு சொல்லுவாங்கல்ல, 700 ml அல்லது 800 650 இது. அப்போ வந்து உங்களுக்கு நீங்க அந்த தண்ணி ஆட் பண்றப்போ 1 கிலோக்கு நம்மளுக்கு வந்து 35 பூரி அல்ல சாரி 35 ரொட்டி கிடைக்கும். 35 ரொட்டி அல்லது சப்பாத்தி கிடைக்கும். சப்பாத்தி கிடைக்கும் 35 பீஸ். அப்போ 1 ஹவருக்கு எத்தனை சப்பாத்தி நம்ம ரெடி பண்ண முடியும்? எஸ், இதுல பொறுத்தளவுக்கு வந்து இந்த குட்டி மெஷின்ல 500 பண்ணலாம். எங்களுக்கு இதுக்கு அடுத்த வருஷம் ஒன்று வச்சிருக்கோம், அதுல வந்து 1000 பண்ணலாம். 1000 கிட்டத்தட்ட 950 சப்பாத்தி வந்து பிராக்டிகலா பண்ணலாம் 1 மணி நேரத்துக்கு. 1 மணி நேரத்துக்கு. இதுல 450 சப்பாத்தி பண்ணலாம் 1 மணி நேரத்துக்கு. இதுலயே நீங்க சொல்ற மாதிரி 1 ஹவருக்கு அந்த 1000 சப்பாத்தி போடணும் அப்படின்னா எத்தனை மனிதனோட உழைப்பு வேணும்? குறைஞ்சது ஒரு 100 பேர் செஞ்சா கூட அது செய்ய முடியல. அப்படி இல்ல சாரி. ஒரு ஆள் வந்து 1000 சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு ஆள் இல்ல, ஒரு 4 ஆள் வேணும். 1000 சப்பாத்தி போடுறதுக்கு 4 ஆள் வேணும் 1 ஹவருக்கு. 1 ஹவர்ல போட முடியாது. அதுவும் கொஞ்சம் முன்னாடியே தேய்ச்சி வச்சிருக்கணும், முன்னாடியே மாவு பெரட்டி வச்சிருக்கணும். நீங்க சொல்ற கணக்கு படி பார்த்தோம்னா 1 ஹவருக்கு வந்து 1000 சப்பாத்தி மனிதர்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது வந்து எப்படி ஒரு 10 மணி நேரம். நீங்க ஒரு ப்ராசஸிங் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். கண்டிப்பா மிகப்பெரிய செலவாகும். கண்டிப்பா. ஏன்னா இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க 3 ரூபா இதனுடைய அடக்கம் வந்து 3 ரூபா. அதாவது 2 ரூபா மாவு, 1 ரூபா நீங்க இதர செலவுகள் எக்ஸ்பென்சஸ். அதனால 3 ரூபாய்க்கு வந்து இதனுடைய இன்புட் காஸ்ட் வந்து சப்பாத்தியோடைய ஒரு சப்பாத்தியோடைய இன்புட் காஸ்ட் ரொட்டியோடைய. அது எப்படி வேணா வச்சுக்கலாம். 3 ரூபானா நம்ம எவ்வளவு சேல் பண்ணலாம்? இல்ல அப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதுதான் சொன்னேனே, சப்பாத்தி பிசினஸ் ரொம்ப டஃப். நான் ரெக்கமெண்ட் பண்றதெல்லாம் எப்படி பண்றேன்னு பாக்குறோம்னு பாத்தீங்கன்னா 4 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். நான் பாக்கெட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா 10 சப்பாத்தி 45 ரூபா போட்டு வச்சிருப்பாங்க. தட் இஸ் வெரி அது வேற மார்க்கெட். அந்த மார்க்கெட்டுக்கெல்லாம் ஸ்கில் வேணும். அந்த மார்க்கெட்ல பூதுறவங்களுக்கு முன்னாடி நிறைய ஆராய்ச்சி பண்ணி பூதணும். பூந்துட்டு சிரமப்பட முடியாது. ஏன்னா அதுல 1 ரூபா ப்ராஃபிட்னு போட்டுக்கோங்களேன். 1000 வித்ததுனால உங்களுக்கு 1000 ரூபா. அப்புறம் அதுல ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ அதுல கவனிக்கணுங்கிறதுனால நான் சொல்றேன். பட் பெஸ்டான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரியான ஒரு சின்னதா வந்து ஒரு 5 ரூபா சப்பாத்தி அல்லது 10 ரூபா சப்பாத்தி அப்படி போட்டு சப்பாத்தியாவே சேல் பண்றது தான் ப்ராஃபிட். சரி, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின் தானே சார் இது ஒரு செமி ஆட்டோமேட்டிக். மேல பால் வச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோல வரும். இந்த பின்னாடியே நம்ம இப்போ வருது பாருங்க. அந்த வீடியோல வர்ற மாதிரி பால் மேல வச்சீங்க அப்படின்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து ஆஃப் பாயில்டு சப்பாத்தி கிடைச்சிரும். இது வந்து 7 இன்ச் வரைக்கும் நம்ம இதுல எடுத்துக்கலாம். அதாவது அந்த டயா வந்து 7 இன்ச். அதுக்கு அடுத்து இன்னொரு வருஷம் சொன்னேன் இல்லைங்களா, அதுல வந்து 9 இன்ச் பண்ணலாம். சரி, ஓகே. இது வந்து நம்ம கரண்ட் தேவைப்படும், எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அப்படி இருக்கும்போது 1 ஹவருக்கு எத்தனை யூனிட் ஆகும்? 3 யூனிட். 3 யூனிட் ஆகும். அதாவது 2.5 யூனிட்ல இருந்து 3 யூனிட் ஆகும். அதாவது 45 ரூபா. இப்ப 45 ரூபா செலவுல 500 சப்பாத்தி. அப்புறம் ஒரு லேபர்னுடைய செலவு 1 ஹவருக்கு எவ்வளவு வந்துற போகுது? ஒன்னும் அதிகமா வராது. தேவை என்ன, நம்ம இதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் பண்ணிடுது. ஒரு ஆள் போதுமே, அவரே ஓனரே போதும். இத கூட பரிமாற ஒரு ஆள் இருந்தா போதும். ஆமா, இது கூட அட்டாச்மெண்ட்டுக்கு வந்து 2-3 மிஷின்ஸ் இருக்கு. ஒரு கொஞ்சம் அடுத்த லெவல் போறப்ப அந்த மிஷின்ஸ், ஆனா பேசிக் மிஷின் வந்து ஆட்டா நீடர் வாங்கணும். நான் ஒரு சின்ன குட்டி நீடர் டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். சோ இது வந்து ஹோம் யூஸ்க்கு பண்ணலாம். இதுலயே பெரிய நீடர்ஸ் இருக்கு, 5 கிலோ 10 கிலோன்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீடர்ஸ் வாங்கி வச்சுட்டாங்கன்னா போதும். ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 2000 சப்பாத்தி போடலாம். சப்பாத்தி பேச 2000 3000 சப்பாத்தி போடலாம். சப்பாத்தி மாவு பேச இருக்கு. குட்டி மிஷின் இது வந்து 1 கிலோ ரேஞ்சு. இதுல வந்து 5 கிலோ 10 கிலோ 20 கிலோ 50 கிலோ வரைக்கும் இருக்கு. சரி, இது பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் கூட இல்ல. இது வந்து ஒரு 3 நிமிஷம் தான். இதுல 1 கிலோ மாவு பேசணும்னா 3 நிமிஷம். ஒரு 10 கிலோ மாவு ரேஞ்சா இருந்ததுன்னா 10 கிலோ மாவு மிஷின்ல வந்து பிணையறதா இருந்ததுன்னா 8 நிமிஷம். சரி, ஓகே. சரி, இன்னைக்கு வந்து நம்ம கையில தான் சப்பாத்தி நம்ம நகட்டுறாங்க, கையில தான் சப்பாத்தி சுடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த டேஸ்ட்டும் இதுல வர டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்குமா? நிச்சயமா ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. அதாவது மிஷினரி அப்படின்னாலே சிலது நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதாவது அம்மா சுட்ட மாதிரியான தோசை இருக்காது மிஷின்ல. என்ன காரணம்னா நீங்க வந்து ஒரே ஒரு இப்போ தோசை மாவுக்கு நீங்க வந்து 1 மணி நேரத்துல சுட்டா ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நாள் காலையில் சுட்டா ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் சுட்டா ஒரு மாதிரி இருக்கும். புளிக்க டேஸ்ட் மாறும். அதே மாதிரி சப்பாத்திலையும் வாட்டர் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா
ஒரு டேஸ்ட் வரும், வாட்டர் கண்டென்ட் குறைஞ்சதுன்னா ஒரு டேஸ்ட் வரும். பஞ்சாப்ல விளையிற கோதுமையில சம்பால 1000 வகை இருக்கு. இதுக்கு வந்து சம்பா கிடையாது. அந்த வகைகள்ல அதுல ஒவ்வொரு பிராண்ட் நீங்க வாங்கிட்டு வர்றப்போ அப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர, இவங்க வேற இடத்துல சாப்பிட்டதுக்கும் இங்க சாப்பிட்டதுக்கும் மோஸ்ட்லி ஒன்னாதான் இருக்கும். ஆனா அது வந்து ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஸ்ல தான் வந்து அந்த கன்ஃபியூஸ்ல நடக்குது. இது மிஷின்ல பண்ணா நல்லா இருக்காது அப்படிங்கிறது. போத் ஆர் சேம் தாங்க. ஏன்னா இது பிரஸ் பண்ணி கொடுக்குற வேலையை செய்யுது, அவ்வளவுதான், வேற எதுவும் பண்றது இல்ல. சரி, ஓகே சார். சார் இப்போ வந்து இதுல சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா சமைச்சே வந்துருமா, வெந்தே வந்துருமா? இதுல வந்து 2 சைடுல ஹீட்டர் இருக்குங்க. இப்போ இந்த ஹீட்டர்ல ஒரு 25% வந்து வெந்து தான் வரும், அவிச்சு தான் வரும். ஏன்னா அது இல்லாம நம்மளுக்கு அந்த அந்த பலகையில் இருந்து அந்த கல்லில் இருந்து ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆகணும்னாலே வந்து அது சூடு பண்ணியே தான் ஆகணும். அந்த பர்பஸ்க்காக சூடு பண்ணாம எடுக்கவே முடியாது. அப்ப சூடாய் ரொட்டியா தான் வரும். சூடாகி 25% சப்பாத்தியா வரும். நீங்க அந்த சப்பாத்தி இன்னும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணீங்கன்னா தான், இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது சப்பாத்தியா மாறும். சப்பாத்தியாவும் வராது, அதுக்காக வந்து மாவாவும் வராது. நீங்க வாங்குற சப்பாத்தி மாதிரி இருக்கும். அதாவது பாக்கெட் சப்பாத்தி எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். அப்ப திருப்பி நம்ம கொஞ்சம் குக் பண்ற மாதிரி இருக்கும், இமீடியட்டா பண்ற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, புரியுது. சரிங்க சார். இன்னைக்கு வந்து இதுல கோதுமை ரொட்டி மட்டும் தான் போட முடியுங்களா? இன்னைக்கு வந்து அரிசி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அரிப்பதிரி, அந்த மெல்லிசா வந்து தோல் ரொட்டி சொல்லுவாங்க, அவிக்கரின்னு சொல்லுவாங்க, ஃபேமஸ். அந்த மாதிரி பயங்கர ஃபேமஸ். அந்த மாதிரி தோல் ரொட்டி போட முடியுமா? அது பண்ண முடியாது. என்ன காரணம்னா அதுல வந்து அந்த ஸ்டிக் தன்மை இருக்காது. மைதாலையும் கோதுமையிலையும் மட்டும்தான் வந்து அந்த ஸ்டிக்கா ஒட்டுற தன்மை இருக்கும். அரிசி மாவுல வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாது. அரிசி மாவு பொறுத்தளவுக்கு வந்து அதனால நம்ம அதை செக் பண்ணி பார்த்துட்டோம். அரிசி ரொட்டி பண்ண முடியாது, அரிப்பதிரி பண்ண முடியாது. அப்பளம்லாம் பண்ண முடியுமா? இல்ல, அப்பளம் பண்ண முடியாது. அப்பளம் பண்ண முடியாது. மாவு தான் கான்செப்ட். மாவுல இந்த 3 மாவு எண்ணெய் ஊத்தாம போட்டு எடுத்தா சப்பாத்தி, எண்ணெயில போட்டு எடுத்தா பூரி. ஆமா, அது தீயில போட்டு எடுத்தீங்கன்னா ரொட்டி. அந்த இந்த ஃபுல்கா ரொட்டி. புரியுது, ஃபுல்கா ரொட்டி. அதனால இந்த 2 தான் வந்து 3 தான் வந்து இதுல ஃபேமஸா பண்ண முடியும். மத்தபடி இன்னொன்னு வந்து அடிஷனலா ஒண்ணு பண்ணலாம், சமோசா பண்ணலாம். சமோசா வந்து கொஞ்சம் லோ லெவல்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு 100 சமோசா தான் எனக்கு இன்னைக்கு வேணும் அப்படின்னு அவங்கள ஓன் யூஸுக்கு பண்றவங்க, அந்த ஹோட்டல்காரங்க எல்லாமே வந்து இதுல அழகா சமோசா பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போ இடவசதி நீங்க சொன்ன மாதிரி இந்த டேபிள் போதும்னு நினைக்கிறேன். இந்த டேபிள் நிச்சயமா இந்த டேபிள் சைஸ் போதும். இந்த அளவு இருந்துச்சு அப்படின்னா உங்க பிசினஸ் ஆரம்பிச்சிட முடியும். கண்டிப்பா. சோ 4 டேபிள போட்டு விட்டாங்க, உட்கார்ற மாதிரி ஸ்டூல போட்டாங்க அப்படின்னா கடை ரெடி. எஸ், சரிங்க சார். சார் அப்படி இருக்கும்போது சார் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நாளைக்கு பிசினஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க? அது வந்து இடத்தை சூஸ் பண்றதை பொறுத்து. நான் சொன்ன நார்த் இந்தியன்ஸ் இருக்கிற இடத்துல நார்த் இந்தியன்ஸ் அதிகமா பையிங் பண்ண மாட்டாங்க. இன்னொன்னையும் பார்க்கணும். அதாவது அவங்களா வந்து போட்டுதான் வந்து அவங்க ரொம்ப சிக்கனமான ஒரு மக்கள். அதனால நம்ம உடனே நார்த் இந்தியன் நிறைய இருக்காங்கன்னு ஆரம்பிச்சிடவும் கூடாது. சரி, அதையும் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அவங்களும் இருக்கணும். நம்ம தமிழ் பீப்புள்ஸ் அண்ட் நம்மளோட சவுத் இந்தியன் பீப்புள்ஸும் அங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கணும். நார்த் இந்தியன் அதிகமா வரும், டீ கடை தான் வைக்கணும். ஆமா, அவன் அது ஒண்ணுதான் அதிகமா குடிப்பான். நீங்க எங்கேயாவது மோஸ்ட்லி பார்க்க மாட்டீங்க அவன் வந்து பாக்கெட்டை வாங்கிட்டு போறது, வீட்டு கையோட வாங்கிட்டு போறது, ஆர்டர் பண்றது. ஏன்னா அவனுடைய நோக்கமே வந்து சம்பாதிக்கிறது. அதனால வந்து அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆனா அது எமர்ஜென்சிக்கு வாங்கிடுவானுங்க. இந்த சண்டே, சாட்டர்டே, சண்டே, ஆமா அப்படிதான் அந்த மாதிரி சமயத்துல வாங்குவானுங்க. அவனுக்கு எக்கனாமிக்ஸா பார்ப்பானுங்க. ரெண்டாவது வந்து நம்ம மக்கள் வந்து இன்னைக்கு நிறைய ஃபுட் ஆர்டர் வெளியில தான் பண்றாங்க. ஒருவேளை எனக்கே கூட வந்து ஒரு வெளியில வந்து 5 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஹைஜீனிக்கா, அதாவது இதுலதான் அதான் முக்கியம், நல்ல ஹைஜீனிக் அவங்க நம்பிக்கை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சுவை, ஹைஜீனிக் ரெண்டுமே இருந்தது அப்படின்னாக்கா இன்னைக்கு மக்கள் வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்பிட்றதுக்கு தயார். ஏன்னா அவங்க காசை பத்தி இப்ப கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா நீங்க ஒரு ஜொமேட்டோ இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் பில், வெரி மினிமம் 2 இட்லி வாங்கி இது வாங்கினீங்கனால 200 ரூபா வந்துடும். சோ இப்ப அப்படி அந்த அளவுக்கு வந்து ஃபுட்டுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டே இருக்கு. அப்ப ஃபுட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போறதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க, இது மாதிரி கம்மியா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அந்த அந்த இடம் ஃபேமஸ் ஆகிற வரைக்கும் தான் கொஞ்சம் சிரமம். ஃபேமஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா சுவையா இருக்கு, சுகாதாரமா இருக்கு, குழந்தைக்கும் நம்பி கொடுக்கலாம். இந்த 3 வார்த்தை போதும். இந்த 3 வார்த்தை போதும். இந்த 3 வார்த்தையை வச்சு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா போதும். இன்னைக்கு நிறைய ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்கள வச்சு பண்ணலாம். ஸோ இதையெல்லாம் வச்சு பண்ணவங்கன்னா நிச்சயமா ஒரு 6 மாசத்துல வந்து நல்ல ஒரு சேல் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு 5000 டோட்டல் பிசினஸ் ஒரு நிச்சயமா சாதாரணமான இடத்துல பார்க்க முடியும். ஆனா அதுக்கு இடம் முக்கியம், விளம்பரம் முக்கியம், குவாலிட்டி முக்கியம். சரிங்க சார். இந்த 3 இருந்ததுன்னா நிச்சயமா வின் பண்ணலாம். சரிங்க சார். இப்போ இந்த மிஷின் ஆர்டர் பண்ண என்ன சார் பண்ணணும்? இந்த செட் தானே கொடுப்பீங்க? இல்ல, செட் இல்ல, இதுல எதுவுமே செட் இல்ல. இந்த மிஷின் தனி, இது தனி அவங்களுக்கு. ஏன்னா இது வந்து பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டி. இது நான் ஒரு டெமோக்காக தான் வச்சிருக்கேன். இது மாதிரி பெரிய மிஷின் தூக்கி இங்க வைக்க முடியாதனால வச்சிருக்கு. சோ இப்போ இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 1 கிலோ பண்ணலாம், ஒரு 5 நிமிஷத்துல 5 கிலோ பண்ணிக்கலாம். இல்ல சாரி, ஒரு 20 நிமிஷத்துல 5 கிலோ பண்ணிக்கலாம். சோ இதுவே வந்து 5 கிலோ ஒட்டுக்கா போட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துல உங்களுக்கு 5 கிலோ மாவும் ரெடி ஆயிடும். இப்போ 10 கிலோ மாவு போட்டீங்க அப்படின்னா. ஸோ இது தனி காஸ்ட். இது வந்து சின்னது வந்து ஒரு வேலை. இப்போ இது பார்த்துட்டு இருக்கிற மிஷின் வந்து 8000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி. அதில் பார்க்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 18000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. 18000 ரூபாய். அதான் கமர்ஷியல். எத்தனை கெப்பாசிட்டி? அது வந்து 5 கிலோ, 10 கிலோ, 15 கிலோ, 20 கிலோ. திஸ் இஸ் த ரெகுலர். 20 கிலோக்கு மேல உங்களுக்கு தேவைப்படாது. சரி, ஓகே. இப்போ இந்த மிஷின் ரேட் என்ன சார் வருது? இது வந்து 48ங்க. 48 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இதோட பெருசு? இதை விட பெருசு 70 இருக்கு. அதாவது அந்த 1000 பீசஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கு. இப்போ அதில் ஏதாவது சின்ன சின்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும்னா நம்ம அதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். சரி, ஓகே சார். ஸோ அப்போ பிஸ்னஸ் தேவைப்படுறவங்க மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சாரை கான்டாக்ட் பண்ணுங்க. சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸே இருக்குது சப்பாத்தியில் இன்னைக்கு. அதாவது நம்ம சாதம் நம்ம விரும்பி சாப்பிட்றாங்க, இட்லி, தோசை. அதுக்கப்புறம் மக்கள் விரும்பி சாப்பிட்றது சப்பாத்தி, பூரி தாங்க. ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நல்லா ரீச் ஆகும். மறக்காம சாரை கனெக்ட் பண்ணுங்க. ரொம்ப கம்மி பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. குவாலிட்டியாக இருக்குது மிஷின். என்ன ரீசனா, ஆல்ரெடி சார் நிறைய வீடியோஸ் நான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் மிஷின் வாங்கணும் அப்படின்னு இது வரைக்கும் இந்த ஃபால்ட் வந்தது கிடையாது. ஸோ அதனால சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். எஸ், நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.